ஃபில்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபில்டர்ஸ் எனக்கு எதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு மெயில் என்கிட்ட இருக்குது. அந்த மெயில் வந்தால் எனக்கு வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கும் இல்லை ஒரு கண்டிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண, எனக்கு இந்த மெயில் வந்து இந்த ஃபோல்டர்ஸில் இருக்கணும், இந்த மெயில் வந்து இந்த இடத்துல லிஸ்ட் ஆகணும் அப்படின்ற விஷயங்களுக்கு தான் நம்ம ஃபில்டர்ஸ் பேசிக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் எப்படி நம்ம ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஃபில்டரை க்ரியேட் பண்ணணும்னா நான் எந்த ஆப்ஷனுக்குள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். இங்கே எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. இதில் ஃபில்டர்ஸ்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஆல்ரைட், இப்போ க்ரியேட்னு கொடுக்குறேன். எனக்கு க்ரியேட்னு கொடுத்ததும் ஃபில்டரோட நேம் என்னன்னு கேட்குது. நான் டெஸ்ட்னு கொடுத்துட்றேன். அந்த ஃபில்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும், என்ன இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ரூல்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ்ன்றது கேட்குது இல்லைங்களா. ரூல்ஸில் சப்ஜெக்ட்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டை இந்த மெயிலாக இருந்தால் எனக்கு இந்த இடத்துல வரணும் அப்படின்னு பண்ணலாம். அப்படின்னா இந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட இருந்து வர மெயிலாக இருந்தால் நான் வந்து இந்த ஃபோல்டரை மூவ் பண்ணுறேன். லைக் அப்படி எப்படி வேணால் நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், டெஸ்ட்னு இருக்குது என்னோட சப்ஜெக்டில் அப்படின்னா அந்த டெஸ்ட்னு வர மெயில் வந்து ட்ராஷில் போகணும் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சேவ் கொடுத்துட்றேன். இப்போ ஒரு மெயில் வந்து போட்டு பார்க்கலாம். என்னோட ஜிமெயிலேருந்து கம்போஸ் பண்ணுறேன். சப்ஜெக்டில் டெஸ்ட்னு கொடுத்துட்றேன். சென்ட் கொடுத்துட்டேன். என்னோட இன்பாக்ஸ் போயிடுறேன். ஸோ மெயில் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறது வந்து நம்ம டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். டிஃபால்ட்டாக உங்களுக்கு 5 minutes ஒன்ஸ் ரெஃப்ரெஷ் கொடுத்துருப்பாங்க. ரெஃப்ரெஷ் பண்ண ஆட்டோமேட்டிக் ரெஃப்ரெஷ் ஆகும். நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயங்கள் இதுதான் இருக்கும். ப்ரிஃபரன்சஸ்னு இருக்குது, அதில் நான் வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெஃப்ரெஷ்னு இருக்குது. இதில் எவ்ரி 1 minute நான் கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு ஒரு நிமிஷமாக எனக்கு மெயில் வந்து வருதான்றது ரெஃப்ரெஷ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைனாலும் நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். ஆல்ரைட், இப்போ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா யூஸ்வலி மெசேஜ் வந்தால் எனக்கு இன்பாக்ஸில் வரணும், பட் எனக்கு ட்ராஷில் வந்துருக்கு. ஓகே, நான் கிளிக் பண்ணுறேன். அந்த மெசேஜ் என்னன்னா, நம்ம அங்கே டெஸ்ட்னு போட்ட மெசேஜ் தான் இங்கே ட்ராஷில் வந்திருக்கு. ஸோ டெஸ்ட்னு போடுற மெசேஜ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ட்ராஷில் போகணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிட்டோம். ஓகே, இது சப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் பண்ண முடியுமானா இல்லை, இந்த பர்டிகுலர் மெயில் ஐடியிலேருந்து வந்தால் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபில்டர்ஸில் வந்துடணும், இந்த ஒரு ஃபோல்டரில் வந்துடணும் அப்படின்னு பண்ண முடியும். அப்படின்னா இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ எலெக்ஷன் சம்மந்தமாக ஏதோ வந்திருக்கு, எனக்கு ஆல்ரெடி வந்திருக்கு, நான் புதுசாக ஃபில்டர்ஸ் கிரியேட் பண்ணல, ஆல்ரெடி வந்திருக்கு. பட் இதே போல் வந்தால் ஃபியூச்சரில் நான் வந்து ஃபில்டர்ஸ் ஆட் பண்ணணும்னா நம்ம இங்கே இருந்து ஃபில்டர்ஸ் ஆட் பண்ண முடியும். எப்படின்னா, ஜஸ்ட் அந்த மெயிலை கிளிக் பண்ணுறேன், மோர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். இதில் கிரியேட் ஃபில்டர் அப்படின்ற ஆப்ஷன் வருதுங்களா. இதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம கிரியேட் ஃபில்டர் போயிருப்போம். எனக்கு இந்த மெயிலை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஃபில்டர்னு கொடுத்ததும் என்னோட சப்ஜெக்டை வச்சு யூஸ் பண்ணி பண்ணணுமா, இல்லை என்னோட ஃப்ரம் அட்ரஸ் வச்சு பண்ணணுமா, டூ அட்ரஸை வச்சு பண்ணணுமான்னு வருது. நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்றேன். கொடுத்து எனக்கு இங்கே கண்டிஷன்ஸ் வந்துச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபில்டர் நேம் கேட்குது, நான் எலெக்ஷன் கொடுத்துறேங்க. சப்ஜெக்ட்ல வந்து என்ன இருக்கணும் அப்படிங்கிறது, சப்ஜெக்ட்ல எலெக்ஷன் டிஃபால்ட்டா என்ன அந்த மெயில்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ணதுனால அந்த டிஃபால்ட் வேல்யூஸ் இருக்கு. நான் தேவைன்னா மாத்திக்கலாம், எனக்கு தேவைப்படல. ஸோ சப்ஜெக்ட்ல எலெக்ஷன் இருந்தா இந்த மெயில் ஐடியில இருந்து வந்தா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எங்க மூவ் ஆகணும்னா, எனக்கு வந்து எலெக்ஷன் நான் ஆல்ரெடி ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன், அந்த ஃபோல்டருக்கு மூவ் ஆகணும். செலக்ட் பண்ணிட்டேன், சேவ்னு கொடுத்துட்றேன். இப்போ ஒரு மெயில் நான் போட்டு பார்க்குறேன். சப்ஜெக்ட்ல எலெக்ஷன் கொடுத்துக்கிறேன், சென்ட் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம செட் பண்ணியிருக்க ஃபில்டர்ஸ் படி இப்போ எலெக்ஷன் சப்ஜெக்ட்ல வந்து மெயில் வந்திருந்தா அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே வரணும்னா, எலெக்ஷன் இங்கே ஃபோல்டர் இருக்கு இல்லைங்களா, இங்கே வரணும். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம், ஜஸ்ட் ஒரு 1 or 2 minutes ஆகும். ஆல்ரைட், இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு, எனக்கு இங்கே 1 இண்டிகேஷன் காட்டுது. இன்பாக்ஸில் வரல, எனக்கு எங்கே வந்திருக்கு, டேரெக்டாக எலெக்ஷன் வந்திருக்கு. ஸோ அந்த மெயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல எலெக்ஷன் இருக்கு. ஸோ நம்ம இதை போல எத்தனை ஃபில்டர்ஸ் வேணால் கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம மேனுவலாக ஒரு மெயிலையுமே கிளிக் பண்ணிட்டு மூவ் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இது மாதிரி ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ரொவிஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் வீடியோவில் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, என்னென்ன ஐக்கன்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ.